இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியே கொடுத்த வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய மீறுதலின் நிமித்தம், நாம் செய்கின்ற அக்கிரமங்களின் நிமித்தம், பாவங்களின் நிமித்தம் அவரே நொறுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நமக்காகவே அவர் இத்தனை வேதனைகளையும் அவர் சகித்து கொண்டார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை வாழ வைப்பதற்காக, நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் இவ்வளவாய் வேதனைப்பட்டார். பிரியமானவர்களே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஐயோ, எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்குள்ளும் உள்ளத்துக்குள்ளும் இல்லத்துக்குள்ளும் சமாதானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை வரவேற்கும் பொழுது, ஏசப்பா என்று சொல்லி நோக்கி கூப்பிடும் பொழுது, நிச்சயமாக சமாதான கர்த்தராகிய தேவன் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வருவார். உங்களுக்கு நிம்மதியை தருவார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே நிம்மதியை தருவார், சமாதானத்தை தருவார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். ஒருவேளை ஏதோ ஒரு பலவீனங்களின் நிமித்தம், வேதனைகளின் நிமித்தம் கண்ணீர் வடிக்கிறீங்களோ, தாங்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ, ஐயோ இந்த பலவீனம் என்னால் தாங்க முடியலை, அந்த வேதனை என்னால் தாங்க முடியலை, மிகவும் என்னை வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் உங்களை சுகப்படுத்தும். ஒருவேளை மனிதர்களால் அந்த பலவீனங்களை தாங்கி சுமந்து கொள்ள முடியாது. உங்கள் உறவினர்கள் மூலமாக சுமந்து கொள்ள முடியாது. உங்கள் வேதனைகளை உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் அவர்களால் உங்கள் பலவீனங்களை சுமந்து கொள்ள முடியாது. உங்கள் பலவீனங்களை சுகப்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தருடைய தழும்புள்ள கரம் உங்களை குணமாக்கும். பிரியமானவர்களே, அதற்காகத்தானே நொறுக்கப்பட்டார். கடைசி சொட்டு இரத்தத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தி கொடுத்தாரே. எதற்காக? அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை வாழ வைப்பதற்காக, நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காக, நம் குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை தருவதற்காக. அக்கிரமங்களினாலும் மீறலினாலும் அசுத்தத்தினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அவருடைய இரத்தம் கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் எத்தனை பாடுகளையும் வேதனைகளையும் அவர் சிலுவையிலே சுமந்தாரே, சகித்து கொண்டாரே. எல்லாம் நமக்காகவே அவர் சகித்து கொண்டார். பிரியமானவர்களே, அதனால் மனம் கலங்காதீங்க. எந்த பாவமானாலும் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யுங்க. அவர் உங்களை கழுவி சுத்திகரிப்பார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை தருவார், நிம்மதியை தருவார், ஒரு பெரிய விடுதலையை தருவார். பிரியமானவர்களை, விடுதலையை கொடுக்கிற தேவன் ஒருவர் உங்களுக்கு இருக்கின்றார். சுகப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் உங்களுக்கு இருக்கின்றார். அதனால் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய விடுதலையை தந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை காணும்படியாய் செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்துள்ளாராக. ஆமென்.